மீன் பிடிப்பதில் இரு தரப்பினர் இடையே தகராறு. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இரு தரப்பினர் இடையே காவிரி ஆற்றில் மீன் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மருத்துவமனையில் ஒருத்தர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் காட்சிகள், தகராறு ஏற்பட்ட காட்சிகளையும் பார்த்தோர். இது குறித்து போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எதனால் இந்த பிரச்சனை? மீன் பிடிப்பதில் ஒத்துமையாக பிடித்தால் என எதனால் பிரச்சனை? உங்கள் தகவல்களை தரலாம். நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், கொக்கராம்பாளையம் பேட்டை காவிரி கரையோரம் வசிக்கும் மீனவ குடும்பத்தினர் மீன் பிடிக்க தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மீனவர்கள் தங்களுக்கான எல்லை பகுதியான நிர்ணயம் செய்து அவர்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் மீன் பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் அரவங்காடு பகுதியை சார்ந்த அங்கமுத்து மீன் பிடிக்கும் தொழிலை இவர் தனது நண்பர்கள் பவி என்பவருடன் பரிசலில் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள பாப்பம்பாளையம் கோவில் பின்புறம் தங்களது எல்லைக்குட்பட்ட காவிரி ஆற்றில் மீன் பிடித்து வருகின்றனர். அப்பொழுது கொக்கராயன்பேட்டை பகுதியை சார்ந்த மீனவர் பெரியசாமி உட்பட 4 அவர்களிடம் கோபத்துடன் கேட்டுள்ளனர். இதில் அங்கமுத்து, எங்கள் பகுதியில் நீங்கள் ஏன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறவே இதில் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பெரியசாமி மற்றும் அவருடைய உறவினர்கள் சேர்ந்து கொண்டு அங்கமுத்துவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இதை தட்டி கேட்க வந்த அங்கமுத்துவின் உறவினர்கள் ஜெயராஜ் என்பவரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். நெல்கதிர் அறுக்கும் கத்தியால் தாக்கி பல்வேறு இடங்களில் காயங்கள் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஜெயராஜ், அங்கமுத்துவும் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும், பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது